ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் முறுக்கு தான் சுட போகிறேன். தீபாவளி வருது இல்லையா, அதால் முறுக்கு தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. நீங்களும் செய்து பாருங்கள், இதே மாதிரி செம்மையாக இருக்குது நண்பர்களே. டக்கண்டு ஈஸியாக சடாரண்டு செய்திடலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரவா லட்டு பாருங்க, இதுவும் ஒரு ஆர்டர் தான். பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரவா லட்டு ஆர்டர் கேட்டிருந்தவே செஞ்சுருக்குறார். ஒரு தம்பி, இவர் வந்து கொக்கோ கோலா கம்பெனியில் வேலை செய்கிறார். அப்போ அவர் லீவுக்கு போகிறார் கொண்டு, அதால் கேட்டிருந்தார். இப்போ அது செய்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பேரிச்சம்பழ பலகாரம் மற்ற 2-3 பலகாரங்கள் கேட்டிருக்கு. அதெல்லாம் காலையில் கடண்டு செஞ்சு பின்னேரம் கொடுத்துருவோம் நண்பர்களே. இப்போ முறுக்கு செய்யலாம் வாங்க. இப்போ முறுக்குக்கு என்னென்ன எடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அளவுகள் நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் இந்த கூட செய்கிறதுகளில் சில வேளை அளவுகளை காட்ட முடியாமல் போகுது. என்ன செய்கிறது இனி போடுறேன்னா நண்பர்களே பாருங்க. இது வந்து அரிசிமா எடுத்துருக்கிறேன், வெள்ளை அரிசிமா, வறுத்த வெள்ளை அரிசிமா. இது கடையில் வேண்டின மாத்தான். நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அரிசியை ஊற வச்சு போட்டு, வெள்ளை அரிசிமா வெள்ளை பச்சை அரிசி வேண்டி ஊற வச்சு போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு போட்டு, அதுக்கு பிறகு தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை காய வச்சு போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டு அதுக்கு பிறகு அரித்து வறுத்தெடுக்கலாம். நான் இது கடையில் வேண்டியிருக்கிறேன். இந்த கப்பால் 4 கப் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க. நான் எடுக்கிற மாதிரி 2 3 4 கப் வெள்ளை அரிசிமா எடுத்துருக்குறேன். இந்த கப்பால் நான் இந்த கப்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கப்பால் எடுக்கிறேன்றாலும் எடுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த கப்பால் எடுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய எந்தெந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளாலேயே இந்த அளவுபடி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை வந்து எதுக்கு முறுக்க அரிச்சு எடுப்போம், அரிச்சு தான் இருக்கும். ஏன்னா எதுக்கு நாங்கள் அரிச்சு போட்டு பாவிக்கிறது நல்ல. இந்த கட்டைகள் ஏதாவது இருந்தாலும் தான் நான் அரிக்கிறேன். அடிக்கு நீங்கள் அரிக்க தேவையில்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரிச்சு எடுத்தாச்சு. இனி வந்து உளுந்தெடுக்க போகிறேன். நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கின உளுந்து நண்பர்களே. நல்லா முழு உளுந்து முழண்டு நல்லா இருக்கும் அங்கே வாங்குகிற உளுந்து. நீங்களும் வேணும்னா வாங்கி பாருங்க. இப்போ உளுந்து வந்து இந்த கப்பால் 4 கப் அரிசிமா எடுத்து நான் இந்த கப்பால் 1 கப் உளுந்து எடுக்க போகிறேன். ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன், முழு உளுந்து. சரிங்களா? இப்போ உளுந்த வறுத்தெடுப்பேன். சட்டியை சூடாட்டுக்கும். சட்டி சூடாயிட்டு உளுந்த வறுத்தெடுப்பேன். கருக விடக்கூடாது உளுந்த. நாங்கள் உளுத்தமாக எப்படி வறுத்தெடுப்போமோ அந்த மாதிரி தான், கருப்பாக விடாமல் அடுப்பை நல்ல பாருங்க கணக்காக மீடியத்தில் விட்டுட்டு இந்த மாதிரி வறுத்தெடுப்பேன். இப்போ பாருங்க உளுந்து நல்லா வறுபட்டு கொண்டு வருது. வெளியில் செய்யலாம்னா நண்பர்களே, வெளியில் நல்ல மழை தூறிக்கொண்டு இருக்குது. அதால் உள்ளுக்கு நின்று செய்ய வேண்டி கிடக்கு. ஆனால் நெடுக இருந்து செய்யவும் ஒரு மாதிரி என்ன இப்படி நின்று பறந்து நடந்து திரிஞ்சு செய்யவும் நல்லா தான் இருக்குது. மழை வெளியில் மழையே மெத்த பெய்யுது கொழும்பில். பார்த்திங்கன்னா இப்போ வறுபட்டுட்டு கருக்க விடக்கூடாது உளுந்த. இப்போ இது ஆறட்டுக்கும், ஆறினொன்று நல்லா மிக்சியில் அரைச்சி எடுப்போம். இப்போ உளுந்து இறக்கி போட்டு இதில் ஆறட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே பட்டர் கொஞ்சம் உருக்கி எடுப்போம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட உருக்கி எடுக்கலாம். நான் பட்டர் உருக்கி எடுக்க போகிறேன். இது பாருங்க, கீல்ஸில் வாங்கி கொண்டு வந்து வச்சு நான் இப்படி வாங்கி வச்சு விட்டால் கரைச்சல் இல்லை. ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்கலாம். கொஞ்சம் பட்டர் எடுத்து உருக்கி எடுக்க போகிறேன். இதான் காணும். இந்த சின்ன பாக்ஸுகளில் வேண்டதை விட நண்பர்களே இப்படி வேண்டி வைக்கிறது நல்லா இருக்குது இந்த பட்டர். அடுத்தது இப்போ இந்த பட்டரை உருக்கி எடுப்போம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட உருக்கி எடுக்கலாம். நான் பட்டர் சேர்க்குறேன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சிட்டு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு மா குழைக்க சூடு காட்டிட்டு தான் இதை ஊற்றுவேன். ஏன்னா சூட்டோட ஊற்றி தான் மா குழைக்கணும்.
இருக்கட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து பாருங்கள் நல்லா ஆறிட்டு நாங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சி எடுப்போம். இப்போ உளுந்து அரைச்சி எடுக்க போகிறேன் மிக்ஸி கப்பில். இது நான் உளுந்தை வறுத்து அரைச்சி எடுத்து உளுத்தமாக எடுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் உளுத்தமாக வறுத்த உளுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூட வாங்கி சேர்க்கலாமா. இப்போ அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதையும் அரிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி பட்டா அரைச்சி எடுக்கணும். இவ்வளோ தான் கட்டை, இது தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்படி அரைச்செடுக்கணும். இனி இதில் அரிசி மாவை சேர்ப்போம். நான் அரிசி வச்சுருக்கேன் தானே அரிசி மா, அது சேர்க்குறேன் உளுந்தோட. இதோட பார்த்தீங்கன்னா எள்ளு கொஞ்சம் சேர்க்குறேன், வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பெள்ளு இருந்தாலும் சேர்க்கலாம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இதோட ஒரு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காமலும் இந்த முறுக்கை சுடலாம். நான் ஒரு கொஞ்சமாண்டா இவ்வளோ சொல்கிறது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்குறேன்னா. இப்போ இதை கலந்து விடுவோம் நல்லா. இந்த உளுத்தம்மா அரிசிமா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு இப்படி நல்லா கலந்து விடுவோம். இப்போ பார்த்திங்களா நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலில் தான் இதை குழச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழச்சி எடுக்கணும். ஒரேடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து குழச்சி எடுக்கணும். இப்போ தேங்காய் பால் நீங்கள் எடுத்து ஊற்றி குழச்சி கொண்டு கேட்க காணா வந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி விட்டு கூட மிச்சத்துக்கு குழைக்கலாம். நல்ல வடிவாக இப்போவே நல்ல ஒரு வாசம் வருது. இப்படி நல்ல வடிவாக குழைக்கணும் பிசைஞ்சுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ காணாது இன்னும் விட்டு நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிடுவோம். நல்லா குழைச்செடுப்போம். வெங்காய பாருங்கள் பட்டரை நான் சூடு காட்டி எடுத்துட்டேன் திருப்பி. இப்போ பட்டரை சேர்க்குறேன். பட்டரை சேர்த்தோன்னே உடனே கையை வைக்கக்கூடாது, வெந்து சங்கம் பொறுப்பேக்காது. இந்த பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சூடு காட்டிட்டு குழைக்கலாம். இப்படி நல்ல வடிவாக குழைச்சி விடுவோம். நான் பட்டரை கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடி கூட சேர்க்கலாம். மாவோட எல்லாத்தையும் நாங்கள் உப்பு சேர்ப்போம் தானே அந்த நேரம் கூட கலந்து போட்டு குழைச்சி விடலாம். பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா அப்படி ஒரு இடியப்ப மாப்பதத்துக்கு நல்லா குழைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க நண்பர்களே இந்த மாதிரி குழைச்சாச்சு. பார்த்திங்களா நல்லா குழைச்சி விட்டாச்சு. இனி நாங்கள் முறுக்கை புழிஞ்சு சுட வேண்டியா. இப்போ எண்ணெயை வைப்போம் முறுக்கு பொரிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாட்டுக்கும் இங்கே முறுக்கை இதில் புழிஞ்செடுக்க போகிறேன். உங்கள்ட்ட வாழையில் இருந்தால் அதில் கூட புழிஞ்செடுக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்படி எண்ணெயை பூசி விட்டுட்டு இதில் பாருங்க முறுக்கு அச்சு இருக்குது. உங்களுக்கு எந்த அச்சு வேணுமென்றாலும் நீங்கள் எடுக்கலாம். என்ற அந்த 3 ஓட்டை உள்ள அச்சை காணையில் நண்பர்களே தேடி தேடி பார்க்குறேன் காணவில்லை. கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி எங்கே ஓடிட்டோ தெரியலை நண்பர்களே. இங்கே பாருங்க நான் குழச்சி வச்சுருக்கிற மாவில் எடுத்து இப்படி வைக்கணும் கணக்காக வச்சுட்டு பார்ப்போம். இதில் போட்டுட்டு இல்லாட்டிக்கு மற்ற அச்சை போட்டு பார்ப்போம். என்ன இன்னொன்று இருக்குது இல்லை மற்ற அச்சு அதில் போடுவோம். பாருங்க இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த அப்படி அன்றைக்கு தங்கச்சி வச்சு விளையாடி கொண்டு கேட்கங்க மிஸ் ஆகிட்டோ தெரியல. இப்போ பாருங்க இதில் இப்படி சுற்றணும் முதல். என்ன நான் கணக்காக தானே மா போட்டிருப்பேன். பரவாயில்ல. எப்படி இருக்கு எப்படி எடுத்துகிட்டு இப்படி அமர்த்தி விடணும் இந்த பக்கத்தை. அதுங்க அப்போ இது கலராது. இப்போ இப்படி இருக்கட்டுக்கும் எண்ணெய் சூடானோன்னா பொரிச்செடுக்க வேண்டிய நல்லா இருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்ப்போம். ஒரு சின்ன துண்டை போட்டு பார்த்தீங்களா எண்ணெய் சூடாயிட்டு. இனி நாங்கள் சூடாயிடுது என்னென்ன இதை போடுவோம். இப்படி எடுத்து எப்படி போட வேண்டியா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மற்றது
நாலு ஒரு சுத்தே காணும் அதுங்க இதை நல்லா இப்படி அமர்த்தி விடுவோம் பாருங்க திருப்பி விடுவோம் மற்ற பக்கம் இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் மாவை போடுவோம் இப்போ பாருங்க கொதிச்சுட்டு உடனே நாங்கள் போடணும் புளிஞ்சு எடுப்போம் பொரிஞ்சிட்டுது பார்த்தீங்களா இதில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டு அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது எனக்கு அதால் இப்படி எடுத்துட்டு அப்படி புளிய வேண்டியா புழிஞ்சிட்டு இந்த பக்கத்து வடிவம் அந்த வெடிப்புகள் இல்லாமல் போடணும் மற்றது புளிவம் அச்சை மாற்றி சுட்டு பார்க்க போகிறேன் இப்போ இங்கே பாருங்க எப்படி வித்தியாசம் நல்லா இருக்கேண்ணா முறுக்கு வேறு லெவலாக இருக்கு நாங்கள் ஏற்கனவே முறுக்கு வாயில் போட்டு நொறுக்குறோம் நல்லா இருக்கு நெல்லெல்லாம் கடிபட நண்பர்களே செமையாக இருக்குது நீங்கள் இந்த தீபாவளிக்கு செய்யுங்கோ வீட்டு பலகாரம் நாட்டு பலகாரம் இது அந்த மற்ற அச்சு நோமல் அச்சு பார்ப்போம் இதிலே முறுக்கா என்ன அதோட வந்தது டிசைன் வேறு இப்படி இந்த மாதிரி வேறு எங்கட பிக் பாஸ் 1900 ஓ இது நல்லா இருக்கு நண்பர்களே இந்த முந்தி 5 ரூபாய்க்கு பாருங்க இதே மாதிரி கடாண்டு சுற்றி எடுப்போம் பார்த்தீங்களா இந்த பக்கத்தை இப்படி ஒட்டி விடுவோம் கவனம் தம்பி கையில் சுட்டுரும் பார்த்து இப்போ பாருங்கள் இந்த டிசைன்லேயும் போட்டிருக்கேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நண்பர்களே என்கிட்ட அந்த சில்ல காண இல்லாதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட்டுவிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் பரவாயில்ல என்ன விட்டு இது அந்த ரிபன் முறுக்கு மாதிரியே காய்ச்சி ஊற்றுற இது ஈஸியாகவும் இருக்குது அங்கே பாருங்கள் சூப்பராகவும் வந்திருக்கு நல்லா ஊதி வந்திருக்குது இந்த மாதிரி அப்படியே புழிஞ்சிட்டு இப்படி வெட்ட வேண்டியா சரிச்சு வெட்டினீங்கன்னா சரி இனி இதை பொரிக்க வேண்டியா பாருங்க அடுப்பாக கூட்டக்கூடாது கணக்காக மீடியத்தில் விட்டுட்டு இந்த மாதிரி கடகடாண்டு பொரிச்செடுக்கணும் இப்போ பாருங்க நண்பர்களே சூப்பராக பொரிஞ்சு வருது கலகலன்னு இருக்குது இப்போ நான் எனக்கு அச்சு வாங்கணும் இந்த அச்சை காணாத எனக்கு சரியான கவலை எங்கோ அந்த தனி அச்சு எங்கேயும் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கணும் அந்த 3 ஓட்டை இருக்கும் இப்படி 1 2 3 அதை மட்டும் காணையில நண்பர்களே எல்லாம் கிடக்குது அதை மட்டும் காணையில்லை அந்த இப்படி 3 ஓட்டை இருக்கும் அதை மட்டும் காணையில்லை சரியான கவலையாக இருக்குது அதுண்டா நல்லா சூப்பராக வரும் மாதாட பர்த்டேக்கா என்னத்துக்கும் நான் ஒரு கடைசியாக சுட்டதுக்கு அப்புறம் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு நண்பர்களே இது நல்லா இருக்குது பாருங்கள் இதில் புரிஞ்செடுப்போம் இதுக்கும் நல்லா தான் வருது ஆனால் எனக்கு இதுக்கும் அவ்வளோ இதை பிடிக்க இல்லை இதுக்கண்டு நான் தனியாக செய்து நான் இல்லை அந்த உரைப்பை எல்லாம் போட்டு அதில் பதம் வேறு இதில் பதம் வேறு இது இந்த முறுக்கு தானே அதோட இப்படி சுட்டாச்சு பார்க்கவும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே இல்லை கெல்லண்டு கெல்லாண்டு வருது நண்பர்களே பொரியட்டுக்கும் இப்போ பாருங்க பொரிஞ்சு கொதி அடங்கினோன்னு எடுக்க வேண்டியா இந்த மாதிரி சலசலப்பில் அடங்கினோன்னு எங்களுக்கும் வெளியில் காத்தாட செய்வோம்ண்டா இங்கே இந்த மழை ஏன் விட்டு பின்னேரம் பண்ணோன்னா வருது பகல் வெயில் அடிக்குது அந்த டைம் ஒன்று பச்சு வருது நண்பர்களே தெரியுமா உங்களுக்கு காலையில் வராது விடியெல்லாம் இந்த ஒரு மப்பாக இருக்குது அந்த விடியப்புறம் 2 3 மணிக்கெல்லாம் பெய்யும்
6-7 மணிக்கு பிறகு ஓகே. அதுக்கு பிறகு நல்ல வெயில காட்டுன்னு காட்டிட்டு 5 மணிக்கு பிறகு அப்படியே குளிர் காத்தோடு வரும். அதுக்கு பிறகு புட்டிக்கு மழையண்டா என்ன மழையன்றீங்க? உங்கள் வீட்டுக்கு மழையா எங்கள் வீட்டுக்கு மழையா? அதுவும் பொறுத்த டைம் நான் அந்த வீடியோ எடுக்க போகிற நேரங்கள் மாதிரி அப்படியான நேரம் ஒரு 3 மணி 4 மணி வெயில் தனியாக போகும்னு நினைக்க மழை வரும் பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு புளிஞ்சு பொரித்து எடுக்க வேண்டிய நண்பர்களே பார்த்தீங்களா. சாப்பிட வேண்டிய சூப்பராக வருது. எனக்கு இந்த அச்சு தான் பிடிச்சிருக்கு. இந்த அச்சை காணையில் ஈஸியாக சுலபமாக செய்யலாம். உங்களுக்கு எந்த அச்சு பிடிக்குதோ அந்த அச்சால் நீங்கள் இப்படி மாவை குழச்சிட்டு சுட்டு பாருங்க, நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த அச்சு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதை போடுறேன். இப்போ பாருங்க நண்பர்களே, முறுக்கு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அச்சு தான் பிடிக்கும் நண்பர்களேங்க. நீங்கள் எப்படி வருதுண்டு எனக்கு சரியான விருப்பம். என்ற அச்சை காணவில்லை. இதை பாருங்க எப்படி இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். இங்கே எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டீங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குதாம்மா? ஆகா சூப்பராக இருக்கு. இந்த அச்சு நண்பர்களே, இந்த 3 ஓட்டை உள்ள அச்சு, அது என்ன அப்படியே கணக்காக ரவுண்டாக புளிஞ்சிருக்கு. இது இடியப்ப உருவல் அச்சு. என்ன இந்த அச்சு மணிப்புட்டு அச்சும் இடியப்ப உருவல் அச்சும் தான் இது. அதால் எனக்கு அது சரி வருது இல்லை. மணிப்புட்டு இதெல்லாம் சரி, அதாவது அந்த நிறைய இல்லை வருது இடியப்பம் மாதிரி. அது எனக்கு அவ்வளோ சரி வரல, பிடிக்கல. அவ்வளோ இந்த அச்சுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அந்த அச்சாலே நீங்கள் செய்யலாம். நல்லா இருக்குது. உங்களுக்கு விருப்பம். நான் இது மிளகாத்தூள் போட்டு தான் நான் இந்த முறுக்கு செய்தேன். நான் உங்களுக்கு அப்படி மிளகாத்தூள் வேணாம்னு விருப்பம் இல்லையேண்டா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி மாவை குழச்சிட்டு கடைசியாக சீனி பாகு காய்ச்சி ஊற்றி நான் நல்லா இருக்குது. இனிக்கும். நாங்கள் இனிப்பு இல்லாமல் இப்படி செஞ்சுருக்கோம். நல்லா இருக்குது. ஓ 2 பேரும் சாப்பிடுவோம். நல்லா நொறுன்னு இல்லை. தேங்காய் பால் இல்லாமல் விட்டு குழச்சி நாங்கள் நண்பர்களே இந்த வெள்ளெல்லாம் கடிபிடிக்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்க அப்படி வந்துடு பார்த்தீங்களா. இப்படி வரணும். இன்னும் முருகலாக வரும். எல்லாத்தையும் உடைச்சி காட்டிடலாம். அது அறியாத ஏன்ட்டு காட்டு தானே வேணும். இலகுவாக செய்யலாம். நீங்கள் வீட்டிலே செய்யலாம். தீபாவளிக்கு என்ன செய்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா டக்கண்டு ஓடி போய் கடையில் வெள்ளை அரிசிமா பேக்கெட்டை வாங்கிங்க. உங்களுக்கு உளுத்தமாக திரிக்க கஷ்டமாக இருந்தால் அதையும் கடையில் வாங்குங்க. டக்கண்டு இதே மாதிரி செய்யுங்க. சூப்பரான தீபாவளி பலகாரம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லட்டோட முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொதோல் கிண்ட போகிறேன்னு சொல்லுங்கள். நாளைக்கு அந்த தம்பி கொக்கோலா கம்பெனியில் வேலை செய்கிற தம்பி வருவார். அவருக்கு லட்டு தொதோல் பேரிச்சம்பள பலகாரம் அப்படி நிறைய இருக்கு. என்ன அதில் பார்த்தீங்கன்னா இதில் சோபா கடை கிஃப்டாக இது நான் கொடுத்துட போகிறேன் அவருக்கு. என்ன ஏன்டா அவர்கிட்ட நிறைய ஆர்டர் எடுத்துருக்காரு தானே. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவர் போனஸா தீபாவளி போனஸ் என்னோட நிறைய அவர் ஆர்டர் தந்தபடியே அவருக்கு தீபாவளி போனஸாக இன்னொரு இது தீபாவளிக்கு இந்த முத்து படத்தில் தெரியுமா என்ன தனியாக தோட்டத்துக்கு வரவும் தீபாவளி போனஸ் காத்திருக்கிறது. அந்த மாதிரி தீபாவளி போனஸாக சோபாக்கா இந்த முறுக்கை கொடுக்க போகிறேன் நண்பர்களே. நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தீபாவளிக்கு. என்னட்ட அந்த அச்சு இல்லாதபடியே நான் இந்த அச்சை போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அந்த அச்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்மையாக வரும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மேடா உண்மையாக நல்லா இருக்குது நண்பர்களே. அட்டகாசமாக இருக்குது. செம்ம செஞ்சு பாருங்க.